என்ன ஒன்னா ஆனா தேவி ஏன் இப்படி ஒவ்வொரு வீட்டு ஏன் நடந்து கொண்டிருக்கிறாய்? என்ன நடந்தது? ஏன் நடந்தது? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிற? என்ன தேவி? யாரோ ஒரு மலைநாட்டு குறைத்தி வந்தா என்னுடைய கைகுறியை பார்த்தா, அம்மாவுடைய கைகுறியும் பார்த்தாங்க. பார்த்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா. பாண்டவர்களுக்கு என்னென்ன வஞ்சகம் செய்தோம் அல்லவா, அந்த வஞ்சகத்தையும் சொன்னா. ஆமா, பார்த்தது உண்மை. பார்த்தது பார்த்த மாதிரி சொல்றா, கண்டது சொல்றா. அது மட்டும் இல்ல, நீங்க காடு வனவாசம் அனுப்பி விட்டீங்க, திரும்பி வருவாங்களா அந்த பாண்டவர்கள்? ஆண்டவர் சாவலையா? அப்படியா? நீ நாடு கொடுக்க மறுப்பியா? 18 நாள் பாரத போர்கள் நடக்குமா? 18வது நாள் சண்டையில பீமனோட திண்டால நீ செத்து போறியா மாமா? அந்த குழந்தை எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? பார்க்கணும். சொல். இந்த வழியா தான் போயிட்டு என்னடா சூத்த காட்டுறா? நான் யாருன்னு தெரியாதவன். பேரு காட்டுறதே சூத்த காட்டுறா. ஆமா குழந்தை, என்ன கண்டதை கண்ட மாதிரி சொல்லியா, பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்லியா? சாமி குறியிலே சொல்லுது சாமி. என் கை ஒரு பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லுது சாமி. சொல்லு பார்ப்போம். தான் பரப்பி என்ன சொல்ற? அரே சாமி, உந்தன் பேரு துரியோதனன், நீங்க 100 பேரு உண்டு. உன் தங்கை துச்சடை சாமி உண்டு.
அரே சாமி பங்கு வகையாரி பாண்டவர் பாண்டவருக்கு பலவிதமான கொடுமைகள் செய்தே சாமி உண்டே இல்லையா சாமி உண்டு உண்டு அவர்களை செய்த வஞ்சகை செய்து போதாது என்று தந்திரமாய் வரவழைத்து சூது பகடியாடி கணக்கு ஓட்டு வைத்தார் உண்டு கணக்கு சென்ற பாண்டவர்கள் அக்கியாவாசம் முடித்து நாடுகைக்கு வருவார்கள் நாடு கொடுக்க மறுப்பாய் 18 நாள் பாரத போர் நடக்கும் பாரத போரிலே உன் படை பட்டாளங்கள் எல்லாம் இழந்து 18வது நாள் சண்டைகளில் பீமனுடைய திண்டாலே துரியோதனாகப்பட்ட உன்னுடைய தொடை உடைந்து நீ மாண்டு மடிய போகிறாய். பாஞ்சாலி வைத்த சபதம் ரத்தத்தை எண்ணெயாகவும் உன்னுடைய குடலை கட்டிக்கயிறாகவும் ஈரலை எடுத்து பூவாகவும் சூடி சபதத்தை முடிக்க போறாள். இது சத்தியம். அந்த பாஞ்சாலி இந்த பாஞ்சாலி இந்த பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி அப்படியா? படையுடனே பறிகொண்டு வரைக்கும் சுற்றி படையுடனே பறிகொண்டு வரைக்கும் சுற்றி பார்த்த வந்த பஞ்சமகர் அகப்படாமல் கடுமையுடையும் பலத்தை மாண்டால் என்று கரும்புஞ்சத எத்தனத்து இருக்கும் போது அடையுடனே குறிகிறது உண்மையா எனக்கு செப்புவாயே. என்ன சொல்கிறான் சொல்லுகிறதா உண்மைதானே? படையுடனே 13 வனங்கள் சுற்றி பார்த்த வந்த பஞ்சவர்கள் அகப்படாமல் கடுமையுடன் இவ்வளத்தை மாண்டா என்று கருமம் செய்த எத்தனத்தை இருக்கும் போது அடையுடனே எனக்கு குறி உரைப்பாயாக. உண்மை. படையுடனே ஆரணி காணிக்கு சென்று பாண்டவர்கள் செத்தாத பிழைத்தார செய்திகளை தேடி பார்க்கிற போது அவர்கள் காணவில்லை. அவர்கள் மாண்டு மடிந்து விட்டார்கள் என்று கருமங்கள் ஈமச்சடங்கு செய்யலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டு நான் வருகிற வேலையிலே நீ இப்படி சொல்கிறாய். இருக்கிறார்கள். அவர் நாடு கேட்பார் வருவார் என்று சொல்கிறார். பார்வை பொருளை மடிவாய் என்று சொல்கிறாய். உண்மைதான். அப்படியா? அது என் குறியிலே சொல்லுது சார். அப்படியா? அப்படின்னா சந்தேகமா இருக்குது. எனக்கு சந்தேகமா இருக்குது. அதனால புறத்தே உரைக்கும் போது புறத்தே உரைக்கும் போது குமையமழ கலங்கி கருத்தினால் ஆலோசித்து கைகால் நடுக்கம் கொண்டு புறத்தியா எனக்கு உண்மவா நீ குறி உரைப்பாக. புரட்சி நீ உரைத்ததெல்லாம் உண்மையாக இருக்கிறது. அதனால நிச்சயமாக உண்மையாக எனக்கு நீ நன்றாக குறி சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டேன். அனைத்து குறிகள் குறித்து விட்டேன். அப்படியா? அப்படின்னா உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னை பார்த்தால் அந்த பாஞ்சாலியை போல எனக்கு அவளை போல எனக்கு தெரிகிறது. அதனால நீ நடந்து பாரு. மறுபடி வா. இவளை நடக்கும் போது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பாஞ்சாலி போல எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதனால இவளை இழுத்து சென்று சிறையில போடு. சரி. பாஞ்சாலி ஆண்டா பாண்டவர் தேடி வரும். பாண்டவர் வரட்டும். குறக்கூட்டம் வந்தா குறவன் வரட்டும். உண்மைதான். சரி. குறத்தி ஆண்டா குறவன் தேடி வரட்டும். சிறையில உள்ள கிருஷ்ணன் அது அர்ஜுனனை உறவனாக மாற்றி அனுப்பி விதவுக்காங்க. அதே